தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 93, கள்ளுண்ணாமை. குறள் எண் 926. துஞ்சினார் செத்தாரின் வேறு அள்ளர் எஞ்ஞான்றும் நஞ்சு உண்பார் கள்ளுண்பவர். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், தன்னை மறந்து தூங்குவோர் செத்தாரை போலத்தான். செத்தவர்க்கும் இவர்க்கும் அதிக வேறுபாடு கிடையாது. அதுபோலத்தான் மயக்கந்தரும் கள்ளுண்போரும் நாள்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் உண்போரே ஆவர். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், கள் குடித்து தன்னை மறந்து தூங்குபவர்கள் இறந்த சடலத்திற்கு சமம். தினம்தோறும் கள் குடிப்பவர்கள் தன் உடலை வேகமாக அழித்து கொண்டு சடலமாக மாறுவதற்கான செயலே ஆகும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.